ஏசாயா அதிகாரம் 21. கடல் வனாந்தரத்தின் பாரம். சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேன். ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். என் இருதயம் திகைத்தது. திகழ் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரம் ஆயிற்று. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள். பிரபுக்களே, எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இதோ, ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். தூமாவின் பாரம். சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அரபியாவின் பாரம். திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நானேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராயிருப்பார்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார். ஏசாயா 21 அதிகாரத்திலே பாபிலோன், ஏதோம் மற்றும் அரேபியா என்ற 3 பாரங்களை குறித்து பார்க்கின்றோம். மொத்தம் 11 வகையான பாரங்களை ஏசாயா தீர்க்கதரிசி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பாரம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த அதிகாரத்தில் 7, 8 மற்றும் 9வது பாரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவை யாவும் அன்றைய நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய நாட்களிலே வாழ்கிற நமக்கு அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆதலால் இந்த அதிகாரத்திலே வருகிற காரியங்களை குறித்து அநேக கருத்துக்கள் வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே சொல்லப்படும் வார்த்தைகளை வைத்து இது எந்த தேசத்தை குறிக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள இயலும். கடல் வனாந்தரத்தின் பாரம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. தூமாவின் பாரம் என்பது ஏதோமை குறிக்கிறது. அடுத்து அரபியாவின் பாரம். இந்த பகுதிகள் யாவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரிகளாக இருந்தவர்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனங்கள் மீது ஒவ்வொரு துன்பத்தை கொண்டு வந்தவர்கள். எனவே குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவைகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைகின்றன. தேவனுடைய வார்த்தைகளில் இது அநேக பிரசங்கிக்கிறவர்களால் புறக்கணிக்கப்பட்டதொரு பகுதியாகும். நீங்கள் இந்த பகுதியை குறித்து எப்பொழுதாவது பிரசங்கம் கேட்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த பகுதியை குறித்த பிரசங்கத்தை நீங்கள் ஒருபொழுதும் இதற்கு முன் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்பது உறுதி. இது மக்களால் புறக்கணிக்கப்படுகிற பகுதியாக உள்ளது. அதே வேளையிலே இந்த பகுதி 1000 வருட அரசாட்சிக்கு முன்புள்ள காலம்,
உபத்திரவ காலத்திற்கு முந்திய காலம் போன்றவற்றை தெளிவாக சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் அநேக உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே உருவகத்திற்கான அநேக விளக்கத்தை நாம் காண வேண்டும். உருவகங்கள் ஒரு ஓவியத்தை போன்று உண்மையை வெளிப்படுத்துகின்றன. இதை நாம் முக்கியமாக மனதிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பகுதியிலே கர்த்தர் சொல்லும் காரியங்களை ஆழ்ந்து தியானிப்போம். ஏசாயா 21 அதிகாரம் 1 வசனம். கடல் வனாந்திரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. கடல் வனாந்திரத்தின் பாரம் என்பது ஒரு வித்தியாசமான விளக்கம் இல்லையா? எப்படி வறண்ட தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அல்லது குளிரான வெப்பம் என்று சொல்லும்போது வித்தியாசமானதாக தோன்றுகிறதோ, அதே போல இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடல் வனாந்திரத்தின் பாரம் என்ற கருத்தும் வித்தியாசமானதாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து பார்த்தால் இது எந்த நாட்டை குறிக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் 9 வசனம் வரை தொடர்ந்து வாசித்து வருவீர்கள் என்றால் 9 வசனத்திலே பாபிலோன் விழுந்தது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறீர்கள். ஆகவே கடல் வனாந்தரத்தின் பாரம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. பாபிலோன் உலகில் ஒரு சிறந்த வல்லமையுள்ள நாடாக வரும் முன் அதனுடைய அழிவு மீண்டும் முன்னறிவிக்கப்படுகிறது. நாம் பாபிலோனை குறித்த பாரத்தை முன்னமே ஏசாயா 13, 14 அதிகாரங்களிலேயும் பார்த்திருக்கிறோம். பாபிலோனை குறித்த பயங்கரமான திகிலை கொடுக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இங்கே அதனுடைய அழிவை குறித்து இன்னும் அதிகமாகவே சொல்லப்படுகிறது. பாபேல் கோபுரத்தின் மூலம் மனிதர்கள் தேவனுக்கு எதிரான இணைந்த ஒரு கலகத்தை முதலில் செய்தார்கள். இறுதியான மற்றுமொரு இணைந்த கலகம் என்று கூறலாம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 17, 18 அதிகாரங்களிலே காண முடியும். இங்கே மத சம்பந்தமான பாபிலோனையும் வணிக சம்பந்தமான பாபிலோனையும் காண முடியும். கடல் வனாந்திரம் என்பது முரண்பாடு கொண்டுள்ள வாக்கியமாகும். பாபிலோனின் அமைவிடத்தை குறித்து பார்க்கும்போது இது வனாந்திர பூமியிலே யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே அமைந்துள்ளது. இந்த பூமிக்கு நதியிலிருந்து வெட்டப்பட்டுள்ள கால்வாய்களிலிருந்து தண்ணீர் பாய்க்கப்படுகிறது. பாபிலோனை குறித்து எரேமியா தரும் விளக்கத்தை நாம் எரேமியா 51 அதிகாரம் 13 வசனத்திலே பார்க்கலாம். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது என்கிறார். நாம் இந்த ஏசாயா 21:1 பார்க்கிற கடல் மற்றும் வனாந்திரம் இணைந்து வந்திருப்பது ஒரு இயற்கைக்கு புறம்பான கூட்டாகும். இதே இணைப்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் காணப்படுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 நாம் பார்க்கலாம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். இந்த வனாந்தரத்திலே தான் பாபிலோனை குறித்த காரியத்தை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 1, 2 வசனங்களை பாருங்கள். நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது அங்கே திரளான தண்ணீர்களை கண்டார். இந்த 2 வசனங்களுமே அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் இரண்டுமே ஒரே அமைப்புடையதாயிருக்கிறது. எரேமியாவிலேயும் இதைத்தான் நாம் காண்கிறோம். பாபிலோன் விக்கிரகங்களுக்கு பிறப்பிடமாகவும் ஆடம்பரத்தினால் நிறைந்ததாகவும் மாயையான சமயத்திற்கு ஊற்றாகவும் காணப்பட்டதினால் இது கானல் நீர் போன்று வனாந்தரத்திலே காணப்படுகிறது. இது ஆச்சரியமானதொன்றாகும். கடல் வனாந்தரம் ஒரு ஓவியம் போன்று காணப்படுகிறது. பாபிலோன் ஒரு அழகான இடம் அல்ல. இது பாலைவனத்தில் காணப்படும் கானல் நீர் போன்றதொரு இடம். இங்கே ஓடைகளும் பாலைவன சோலைகளும் காணப்படவில்லை. ஆனால் தேசம் முழுவதும் மூட பழக்க வழக்கங்களாலும் உருவ வழிபாட்டினாலும் நிறைந்திருந்தது. மனிதனுடைய ஆத்மாவிற்கு தேவையான ஜீவ தண்ணீர் அங்கே இல்லை. இதைத்தான் ஒவ்வொரு ஊழியரும் விசுவாசிகளும் சபையும் அறிய வேண்டும். என்னுடைய சபை மற்றவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் ஊற்றாக இருக்கிறதா அல்லது பாலைவன கானல் நீராக இருக்கிறதா? நான் ஜீவ தண்ணீர் ஊற்றா
அல்லது கானல் நீரா? அடுத்து ஏதோமை குறித்த பாரத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 21:11 தூமாவின் பாரம். சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. சரி, தூமா என்பது எதை குறிக்கிறது? இது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆழமான அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். மக்களுக்கு செய்தியை எளிதாக தெரிவிப்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏசாயா பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தூமா என்பது ஏதோமை குறிக்கிறது. தூமா என்பதற்கு அமைதி என்று அர்த்தமாகும். இன்னும் கூட இந்த பகுதி மிகவும் அமைதியான பகுதியாக காணப்படுகிறது. சேயீர் என்பதற்கு கடினமான அல்லது ரோமம் நிறைந்த என்ற அர்த்தம். ஏசாதான் சேயீரில் இருந்த முதலாவது மனிதன். ஆதியாகமம் 36:8 பார்ப்போம் என்றால், ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசா ரோமம் மிகுந்தவன். சேயீர் என்பதற்கு புயல் என்றும் அர்த்தம் உண்டு. இந்த பகுதியிலே அதிக புயல் காற்று வீசுவதுண்டு. அமைதி மற்றும் புயல் என்று பார்க்கும்போது என்னதொரு அருமையான செய்தி அங்கே காணப்படுகிறது. கவனித்தீர்களா? வார்த்தைகளை எவ்வளவு அழகாக ஏசாயா பயன்படுத்தியிருக்கிறார். ஏதோம் என்ற தேசத்தில் இப்படிப்பட்டதொரு கேள்வி கேட்கப்படுகிறது. புயலும் அமைதியும் உள்ள தேசத்தில் இந்த விசாரணை வருகிறது. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது? அதாவது தேவனுடைய மகிமை வெளிப்பட எவ்வளவு நேரமாகும்? இதுதான் அந்த கேள்வி. மல்கியா 4:2 பார்க்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஜாமக்காரனே, இரவு சென்று நீதியின் சூரியன் உதிக்கும் வேளை வந்தது, அதற்கு வெகு நேரம் இல்லை. ஏசாயா 21:12 பாருங்கள். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே பார்ப்போம் என்றால், விடியற்காலமும் ராக்காலமும் வருகிறது. இரண்டும் வருகிறது. சிலருக்கு மகிமையும் சிலருக்கு அழிவும் வருகிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாயிருப்பது போலவே ஏதோமியர்களுக்கு இருளாக இருக்கும். தேவனை புறக்கணித்துவிட்ட அந்த ஏதோமியர்களுக்கு அவ்விதமாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து நாம் அரபியாவின் பாரத்தை பார்க்கிறோம். ஏசாயா 21:13 பாருங்கள். அரபியாவின் பாரம். திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். இங்கே அரபியாவை குறித்து சொல்லப்படுகிறது என்பது தெளிவாகிறது. இதிலும் செய்தி அடங்கியிருக்கிறது. இந்த வார்த்தையிலே சில எழுத்துக்களை மாற்றும்போது மாலை என்ற அர்த்தத்தை தருகிறதா இருக்கிறது. இந்த பகுதியிலே சொல்லப்படும் செய்தி நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாகும். அரபியாவின் வரலாற்றிலே இது அந்நிய காலம், அதாவது மாலை நேரம். அவர்கள் நினைத்ததை விட கடைசி காலத்திற்கு வந்துவிட்டார்கள். அரபியாவில் இஸ்மவேலர்கள் வாழ்கிறார்கள். பாலைவனத்தில் வசிக்கின்ற பெதானியா வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இந்த வசனத்திலே திதானியர் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களை குறித்தே வேதம் அன்று சொல்வது ஆச்சரியமான காரியம். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றாக சேர்ந்து இருந்ததே இல்லை. இவர்களுடைய வழி தோன்றல்களும் இன்று சேர்ந்து இணைந்து செல்வதில்லை. அரபியர்களும் யூதர்களும் ஒருவருக்கொருவர் எதிராகவே காணப்படுகிறார்கள். ஆபிரகாம் இப்பொழுது ஒருவேளை உயிரோடு இருந்தால் இந்த இருவர்களிடையே காணப்படும் சிக்கலான உறவை பார்ப்பார் என்றால், தான் அன்று செய்த தவறு சாதாரணமான ஒன்று இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார். ஆம், பாவம் தன்னுடைய பணியை செய்வதிலே என்றும் ஓய்வதில்லை. மனித வரலாற்றிலே இது தொடர்கிறது. இது கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்படும் பாவங்கள் விளைவுகளை உண்டு பண்ணும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்களை உணர்த்தும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது, எடுத்து காட்டும் பொழுது, நாம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய பலத்தினாலே, பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவரோடு வெற்றி நடை போட அழைக்கப்பட்டவர்கள். அதை மறந்து போகக்கூடாது. ஏசாயா 21:14 முதல் 16 பாருங்கள்.
தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய், தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். இங்கே இந்த தேசத்தின் மீதும் மக்கள் மீதும் நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது. இந்த மக்களின் துக்கம் இத்துடன் முடிந்து போகவில்லை. இங்கே மாலை நேரம் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நாளோ மாலையும் காலையும் உடையது. ஆதியாகமம் 1:5 பார்க்கிறது போல, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1 நாள் ஆயிற்று. தேவனுடைய நாளிலே மாலையும் காலையும் உண்டு. காலை வருகிறதாயிருக்கிறது. மாலை நேர அழுகை சீக்கிரத்தில் நிறைவாகிவிடும். புதிய நாள் உதயமாகும். மனிதனுடைய மாலை நேரமாகிய தோல்வி, பாவம், அந்தகாரம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிரியமானவர்களே, நீதியின் சூரியனாகிய அவர் வரும்பொழுது காலை இனிதே புலரும்.